புதுதில்லி செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு இந்திய இளைஞர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் என மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற கோரி பொதுமக்கள் வரும் 23ஆம் தேதி வீடுகளில் கந்தசஷ்டி கவசம் பாட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். வர 23ஆம் தேதி அன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் திருப்பரங்குன்றத்தில் அந்த இடத்துல தீபம் ஏற்ற வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஒவ்வொரு வீடுகள் தெருக்கள்லையும் கூட நாம் அனைவரும் இணைந்து கந்தசஷ்டி பாராயணம் பாட வேண்டும் என்பது நம்முடைய இந்து முன்னணி அனைத்து இயக்கங்களின் சார்பாக பொதுமக்களுக்கு கோரிக்கை விடப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம அங்கே திருப்பரங்குன்றத்தில் வருகிற கார்த்திகை தீபத்தன்னைக்கு அங்கே தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஏற்கனவே உயர்நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவை கூட இன்னும் மதிக்காமல் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. வர 23ஆம் தேதி அன்றைக்கு கந்தசஷ்டி கவசத்தை பாடுவோம் என பொதுமக்களுக்கு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். வரும் மார்ச் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்ற உள்ளதாக அவர் தெரிவித்தார். தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளின் கூட்டணி முடிவுகள் அந்தந்த கட்சிகளின் விருப்பம் என குறிப்பிட்ட அவர், ஊழல் புகார்களில் சிக்கியுள்ள திமுக அமைச்சர்கள் மீது முதல்வர் நடவடிக்கை எடுக்காமல் குற்றவாளிகளுக்கு துணை போவதாக குற்றம் சாட்டினார். வருகிற 1ஆம் தேதி அன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்மளுடைய மதுரைக்கு வர இருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டத்தில் உரையாற்ற இருக்கிறாங்க. அனைத்து எப்படி மதுராந்தகத்தில் போன மாதம் ஒரு மிக பிரம்மாண்டம் எழுச்சியான ஒரு மிகப்பெரிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டம் நடந்தது. அதே போல் இப்போ மதுரையில் வருகிற 1ஆம் தேதி அன்றைக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஐயா ராமதாஸ் அவர்களும் அண்ணன் டிடிவி அவர்களும் ஐயா ஜி.கே. வாசன் அவர்களும் மற்றும் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அனைத்து தலைவர்களும் கலந்து கொண்டு ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டம் ஏற்கனவே நம்மளுடைய மதுராந்தகம் பொதுக்கூட்டத்திலேயே திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு திமுக அரசாங்கம் வீட்டுக்கு செல்வதற்கான ஒரு வழியை அந்த கூட்டம் கொடுத்திருக்கிறது. இந்த கூட்டம் முடிந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் காணாமல் போகும்